Redeemer. மீட்பர். He's alive. உயிரோடு இருக்கிறார். He didn't die. அவர் மரிக்கவில்லை. He went to the cross. அவர் சிலுவைக்கு போனார். Why? எதற்காக? To shed his blood. அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக. To give his blood. அவருடைய இரத்தத்தை சிந்தி. As that redemption. மீட்பின் பொருளாக அவர் அந்த இரத்தத்தை சிந்தி. Jesus Christ is our redeemer. இயேசு கிறிஸ்து தான் நம் மீட்பராய் இருக்கிறார். When we come under the garment of salvation, நம் ரட்சிப்பு என்கிற அந்த வஸ்திரத்திற்குள் நாம் வரும் பொழுது, we are redeemed by him. அவராலே நாம் மீட்டெடுக்கப்படுகிறோம். We get connected to him with a relationship. அந்த உறவுல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are able to call him Abba Father. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த உறவுக்குள் நாம் வருகிறோம். The world will always redeem people who are useful. பயனுள்ளவர்களை உலகம் ஒருவேளை மீட்டெடுத்து கொடுக்க கூடும். If they know that you can repay, they will come and stand for you. உங்களால கொடுக்க முடியும்னா அவங்க கூட வந்து நிப்பாங்க. There is only one person. ஆனா ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். Who knows you cannot repay but still will redeem you. Amen. உங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் வந்து உங்களை மீட்டெடுக்கிறவரா. உன்னை அலற விட்டவர்களை கர்த்தர் அலற விட போகிறார். Greetings in the precious name of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். Today is an exciting day. இந்த நாள் ஒரு முக்கியமா ஒரு உற்சாகமுள்ள ஒரு நாள். You are going to celebrate. நீங்க கொண்டாட போறீங்க. Because your redeemer is coming. ஏனா உங்க மீட்பர் வந்து கொண்டிருக்கிறார். Somebody said hallelujah. Hallelujah. We are meditating on the cross. நாம் சிலுவை தியானத்தில் இருக்கிறோம். About a divine reversal that is happening in this 40 days fasting prayer. இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு தெய்வீக திருப்பு முனை நடந்து கொண்டிருக்கிறது. I know you've been asking the Lord. நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. How are you going to reverse it, Lord? ஆண்டவரே எப்படி இத திருப்ப போறீங்க சுவாமி? The Lord is giving you a prophetic word today. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? Turn your Bible to Isaiah 63 and verse 4. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Isaiah 63 and verse 4. சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. It was for me the day of vengeance. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. Hallelujah. Hallelujah. The year of my redeemed has come. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. Somebody said amen. Amen. The Lord is saying this is the year that God wants to redeem you. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மீட்டு எடுக்க போகிறார். What is the meaning of redemption? மீட்டு எடுப்பது என்றால் என்ன? Let me give you a small example. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். You have a gold. உங்களுக்கு ஒரு தங்கம் வைத்திருக்கிறீங்க. Gold jewelry. தங்க நகை வைத்திருக்கிறீர்கள். You need an urgent money. ஒரு அவசர தேவை ஒன்று வருகிறது. You went and pawned it at the pawn shop. நீங்க போய் அந்த நகையை வைத்து பணம் வாங்குகிறீர்கள். Then you are not able to redeem it. அதுக்கப்புறம் அந்த நகையை உங்களால வெளியே எடுக்கவே முடியாதபடி ஒரு சூழ்நிலை. You are in debt. நீங்க கடன்ல சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. But your brother, ஆனா உங்க சகோதரர், who is well off, அவர் நல்ல வசதியா இருக்கிற உங்கள் சகோதரர், and he meets you, அவர் உங்களை சந்திக்கிறாருன்னு and வைங்க. you are saying with tears, நீங்க கண்ணீரோட அவர்கிட்ட இந்த காரியத்தை சொல்றீங்க. Anna, my jewelry is going to be auctioned. அண்ணே என் நகை எல்லாம் வந்து ஆக்ஷன்ல போக போகுது. I don't have money. என்கிட்ட காசே இல்ல. Anna, I don't know what to do. அண்ணே எனக்கு என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. And your brother says, அப்ப உங்க அண்ணன் சொல்றாரு, my sister, என் சகோதரியே, don't worry. நீ கவலைப்படாத. I will redeem it for you. நான் உனக்காக அதை மீட்டு கொடுக்கிறேன். The brother goes, அந்த சகோதரர் போகிறார். he pays the money, போய் அந்த காசை கட்டி he redeems the jewels, அந்த நகை எல்லாத்தையும் மீட்டு எடுத்து and gives to his sister. அதுக்கப்புறம் வந்து அவங்க சகோதரி கையில கொடுக்கிறார். And he says, அவர் இப்படியாக சொல்லுகிறார், I am your brother. நான் உன்னுடைய சகோதரனாய் இருக்கிறேன். I am your brother. நான் உன் சகோதரன்மா. How will I not redeem you? நான் எப்படி உன்னை விடுவிக்காம இருப்பேன்? How will I let you down? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? Jesus is our elder brother. இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரராய் இருக்கிறார். He is our relationship. அவருடைய நம் உறவுக்காரராய் இருக்கிறார். How will he let you down? எப்படி அவர் உங்களை கைவிடுவார்? He is promising அவர் வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லுகிறார், the year of redemption has come.
இந்த மீட்பின் வருடம் வந்தாயிற்று. What is that you have lost in your life? உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்திருக்கிறீங்க? Is it money? ஒருவேளை பணமா, Business? வியாபாரமா, Your health? உங்க சுகமா, Your loved ones? உங்கள் நேசித்தவர்களா? Whatever you lost. எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீர்களோ, Your job? உங்க வேலை, Your status? உங்களுடைய அந்தஸ்து, You have lost your name. உங்க பேரை ஒருவேளை நீங்க The இழந்திருக்கலாம். Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to redeem you. நான் அதிலிருந்து எல்லாவற்றையும் நான் மீட்டு கொடுக்க போகிறேன். Somebody said hallelujah. ஹல்லேலூயா. You see, unless you have a relationship, ஒரு உறவு இருந்தால்தான் somebody will come and redeem you. யாராவது வந்து உங்களுக்காக உங்களை விடுவிப்பார். Nobody walking on the road can come and redeem you. சும்மா ரோட்ல நடந்துட்டு போறவங்க யாரும் வந்து உங்களை மீட் எடுக்கவே முடியாது. You know who's your redeemer? யார் உங்கள் மீட்பர் தெரியுமா? In Isaiah 43 verse 1, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், Isaiah 43 verse 1, he says, But now thus saith the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee. உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என்னுடையவன். Hallelujah. ஹல்லேலூயா. I have called you by your name. உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். Even when before your mother named you தாய் உனக்கு பேர் வைப்பதற்கு முன்னாலேயே, in your mother's womb, உன் தாயின் கருவிலேயே I have chosen you. நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டேன். I have created you. நான் உன்னை உருவாக்கி I இருக்கிறேன். called you by your name. உன் பெயர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன். Whatever Satan has done in your life, எதெல்லாம் பிசாசு உன் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறானோ, however you stuck you are, எந்த இடத்துல சூழ்நிலையில நீங்க சிக்கி the கொண்டிருந்தாலும் Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I am going to redeem you. நான் வந்து உன்னை மீட்டெடுக்க போகிறேன். I am going to redeem you from the hands of the oppressor. உன்னை ஒடுக்குகிறவர்களின் கைகளில் இருந்து நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன். How many of you want to say amen to that? ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. There is nothing more stronger than my redeemer. என் மீட்பரை காட்டிலும் பலனுள்ளவர் வேற யாருமே கிடையாது. My God has all the power to redeem. என் தேவனுக்கு சகல வல்லமையும் உள்ளவராய் என்னை மீட்டெடுக்கிற பலன் அவர்கிட்ட He is an almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is the most richest God in the whole world. முழு உலகத்திலேயும் அவர்தான் ஐஸ்வரிய சம்பன்னராய் இருக்கிறார். And he said there is fullness of health and joy inside him. அவருக்குள்ள அந்த சுகம் ஆசீர்வாதத்தின் முழுமை அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. He gives strength to the weak. பலன் இல்லாதவர்களுக்கு பலன் He தருகிறவராய் makes இருக்கிறார். the poor rich. அவர் ஒன்றுமே இல்லாதவர்களை He ஆசீர்வதிக்கிறவர். can make the rejected stone the chief cornerstone. புறக்கணிக்கப்பட்ட கல்லை மூலை கல்லாக மாற்ற முடியும் அவரால். That's my redeemer. அதுதான் என்னுடைய மீட்பர். Somebody clap your hands and give glory to கரங்களை தட்டி God. தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Jeremiah chapter 50 எரேமியா 50ஆம் அதிகாரம் and verse 33 and 34. 33 34ஆம் வசனம். Probably you are oppressed like this. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒடுக்கத்தின் மத்தியில நீங்க But காணப்படலாம். listen to what the Bible has to say. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்கலாமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் The children of Israel and the children of Judah ஏகமாய் ஒடுங்குண்டார்கள், were oppressed together. அவர்களை சிறையாக்கின யாவரும் And they took them captives அவர்களை விடமாட்டோம் என்று and they held them fast. கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். They refused to let them go and they held them fast. அவங்களை விட மாட்டோம்னு கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்களாம். But the turning point comes in the next verse. அடுத்த வசனத்துல தான் திருப்பு முனை வருகிறது. எவ்வளோ உங்களை கட்டி வச்சிருந்தாலும், Amen. The more strong your bondage is, உங்களை அந்த பலவான் கட்டி வச்சிருக்கிறான்ல, that strong man has been binding you. வியாதியிலிருந்து நீ வெளியே வர முடியாது. You are unable to come out of the sickness. கடன்ல இருந்து உன்னை வெளியே விட மாட்டேன். I will not leave you out from this debt. இந்த பிரச்சனை திருப்பி திருப்பி உன் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். Repeatedly this cycle will come in your life நீ again and again. எப்போதும் ஒரு தோத்து போனவள். Always you are a failure. நீ வெட்கப்பட்டு இப்படியே தான் வாழ்க்கையில இருப்ப. You will always be put to shame and your life will be like this. உன்னை அந்த பாபிலோனியர் உன்னை கட்டி வச்சிருக்காங்க.
வைத்திருக்கிறாங்களா? Probably those Babylonians are bound you. அந்த எகிப்தியர் உன்னை கட்டி வைத்திருக்கிறார்களோ? Probably those Egyptians have bound you tight. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். But today God is looking at you and telling. 34 வசனத்தை வாசிக்கும்போது When you read the 34th verse, மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், the Redeemer is strong. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord of hosts is his name. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். The Lord of hosts is his name. தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். Amen. உங்க வழக்க நடத்துறதுக்கு To advocate your case, there is no one. யாருமே இல்லையா? Because you don't have money. ஏன்னா உங்ககிட்ட காசு இல்ல. Because nobody respects you, nobody is going to stand and plead for you in the court if you don't give money. காசு கொடுக்கலனா உங்களை மதிக்கவும் மாட்டாங்க, யாருமே கோர்ட்ல உங்க சார்பாக நின்று வழக்காட மாட்டார்கள். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், the strong one of Israel says, Amen. இஸ்ரவேலின் மீட்பரானவர் வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார். The Lord of hosts is his name. சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமம். The Redeemer is strong. அவர் உங்களுடைய மீட்பர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He will plead your cause. உங்களுக்காக அவர் வழக்காடுவார். When he pleads your cause, உங்க நீதிக்காக அவர் வழக்காடும் பொழுது two things happen. ரெண்டு காரியம் நடக்கும். One, there will be rest in your side. முதல்ல உங்க பக்கத்துல ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். தேசத்தை இளைப்பாற பண்ணுவாரா? உங்கள் பக்கத்தில் இளைப்பாறுதல் உண்டாகும். But to the Babylonians, ஆனா அந்த பாபிலோனியர்களுக்கு, those who had bound you, உங்களை கட்டி வைத்தவர்களுக்கு, the ones who had put the bondage over you, உங்க மேல அந்த கட்டுகளையும் அந்த பாரத்தையும் போட்டு கட்டி வைத்தவர்கள், the Lord says, I will disquieten them. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை தத்தளிக்க பண்ணுவேன். இவ்வளவு நேரம் உங்களை தத்தளிக்க பண்ணினார்கள். All this time they were troubling you. ஆனா இனிமேல் நீங்க தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சமாதான தாபரங்களை தங்குவீர்கள். Amen. You will live in peaceful places where no one will come and oppress you. Hallelujah. Hallelujah. My Redeemer. என் மீட்பர். Job யோபு was going through a tough time. ஒரு கடினமான சூழ்நிலைக்குள் போய் கொண்டிருந்தார். His body was decaying. அவர் சரீரம் அழுகிக் கொண்டிருக்கிறது. Children are dead. பிள்ளைங்க மரித்திருக்கிறார்கள். Lost all his riches. எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து காணப்படுகிறார். Camels are gone. எல்லா ஒட்டகங்களும் போய் விட்டது. Sheep and all the ox are gone. அவர் வைத்திருந்த எல்லா ஆடு மாடுகள் எல்லாமே போயிருச்சு. He lost his children. பிள்ளைகளை இழந்தார். Lost his reputation. அவருடைய பெயரை இழந்தார். Wife wants him to die. மனைவி அவர் எப்படியாவது மரிக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, in Job chapter 19, யோபு 19ஆம் அதிகாரத்தில் verse 25 to 27, 25 ல இருந்து 27ஆம் வசனம் வரை, the faith that was inside Job, யோபுக்குள் இருந்த அந்த விசுவாசம், he says boldly, அவர் தைரியமாக சொல்லுகிறார், for I know that my Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார். He didn't ask a question. அவர் அந்த இடத்துல கேள்வி எல்லாம் கேட்கல. When people go through problems, பிரச்சனைகளுக்குள்ள ஜனங்கள் கடந்து செல்லும் பொழுது we ask God, நம்ம ஆண்டவரை பார்த்து, are you there with me? ஆண்டவரே என் கூட தான் இருக்கீங்களா? Don't you look at my problems? என் பிரச்சனையை நீங்க பார்க்கலையா? I'm going through so much of pressure. நான் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள நான் போறேனே. But Job, when he was going through the problem, ஆனா யோபு அந்த பிரச்சனையின் உக்கிரத்தின் மத்தியில், he says, I know my Redeemer lives. அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And in the last day, இந்த கடைசி நாளில் he will stand on the earth. பூமியின் மேல் நிற்பார். And though my skin is decayed by worms, அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். Yet in my flesh I shall see God. யார் பாப்பாங்க? தேவனை பார்ப்பேன். தேவனை பார்ப்பேன். யார் பார்ப்பேன்? என் சொந்த கண்கள்ல அவரை நான் பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. He knows there is a Redeemer. He is going to be there. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லும்போது Hallelujah சொல்லாதீங்க. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. ஏன்னா அந்த யாதா ஆண்டவருடைய பேர். ஹalleluya praise-ன்னு அர்த்தம். So Hallelujah சொல்லக்கூடாது. Hallelujah. Hallelujah. யாதா ஒரு பேர். Hallelujah. Hallelujah. Redeemer. மீட்பர் He's alive.
உயிரோட இருக்கிறார். He didn't die. அவர் மரிக்கவில்லை. He went to the cross. அவர் சிலுவைக்கு போனார். Why? எதற்காக? To shed his blood. அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக. To give his blood அவருடைய இரத்தத்தை சிந்தி as a redemption. மீட்பின் பொருளாக அவர் அந்த இரத்தத்தை சிந்தினார். His redemption, அந்த மீட்பின் பொருளாய், the price of redemption, அந்த விலை, அந்த மீட்பின் விலையானது, it's not money. அது காசு கிடையாது. It is not land. அது நிலமும் கிடையாது. It is not the riches. அது ஐஸ்வரியங்களும் கிடையாது. It is the blood of Christ. Amen. அது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தமாய் இருக்கிறது. Christ is God. கிறிஸ்து தான் தேவன். God's blood. தேவனுடைய இரத்தம். The one who created the heaven and earth. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய இரத்தம். He is your redeemer. அவர்தான் உங்களுடைய மீட்பர். And he says, அவர் சொல்லுகிறார், I have given my blood for you. நான் உனக்காக என் இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். How many of you want to say amen to that? ஆமென். Hallelujah. Hallelujah. Only a person related can redeem your life. உங்களுக்கு சொந்தமா இருக்கிறவங்க, உறவுக்காரங்க தான் உங்களுக்காக மீட்டெடுக்க முடியும். In the story of Naomi, நவோமியோட கதையில், she lost her husband. அவளுடைய கணவரை அவள் இழந்து விட்டாள். She lost her boys, her sons. மகன்களை இழந்து விட்டாள். And she sent away her daughter-in-laws. மருமகள்மார்களை அனுப்பி விடுகிறாள். One of them went, one of them stayed with her. ஒரு பெண் போய் விட்டால், இன்னொருவள் கூட இருக்கிறாள். And Ruth did not leave her. ரூத் ஆனா அவங்க மாமியாரை விட்டு போகவில்லை. So Naomi says, I don't have any hope in life. நகோமி சொல்றாங்க, எனக்கு வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இதுக்கு மேல கிடையவே கிடையாது. You please go. தயவு செய்து நீ போய்டுமா. But Ruth saw in faith. ஆனா ரூத் விசுவாசத்தில் பார்த்து, My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My God will do something for me. தேவன் எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை When she செய்வார். said to Naomi, your God is my God, அப்பதான் நகோமி கிட்ட சொல்றா, உன் தேவன் என்னுடைய தேவன். Ruth meant that I know that your God is a redeemer. Amen. ரூத் நன்றாக அறிந்து கொண்டிருந்தாள், அவளுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். In Ruth chapter 1:16 she affirms. ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறாள். Today my dear daughter, இன்றைக்கு அன்பான he சகோதரியே, is your God. மகளே உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். What happened to Ruth? ரூத்துக்கு என்ன நடந்தது? She went and picked some wheat in the land of a man called Boaz. போவாஸ் என்கிற ஒரு மனிதனுடைய வயலில் அரிக்கட்டுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறவளாய் இருந்தாள். And Boaz also saw her. போவாசும் அவளை பார்த்தார். But it so happened அது இப்படியாக நடக்கிறது. Boaz was related to Naomi. போவாஸ் நகோமிக்கு சொந்தக்காரராய் இருந்திருக்கிறார். And so when she went and she went into the field, Boaz took good care of her and gave her and treated her with respect. அந்த வயல்வெளிக்கு அவள் போகும் பொழுது போவாஸ் நல்ல மரியாதையை கொடுத்து கனப்படுத்துகிறார் இருக்கிறார். In Ruth 2 verse 3 we read about that. ரூத் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். And there she found favor. அந்த இடத்துல அவருடைய கண்களில தயவு கிடைக்கிறது. Why? ஏன்? Boaz felt, ஏனா போவாஸ் இப்படியாக யோசித்தார், my family member, ஏன் குடும்பத்தார் தான் இவங்க, and they have gone through some misfortune. அவங்க ஏதோ ஒரு காரியம் அவங்க குடும்பத்துல இப்படி நடந்துருச்சு. One day ஆனா ஒரு நாள் Naomi tells Ruth, நகோமி ரூத் கிட்ட சொல்லுகிறார், you are going to be redeemed. நீ மீட்டெடுக்கப்பட She போகிறாய். prophesies over her. அவள் தீர்க்க தரிசனமாய் ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், Go under the cover of Boaz. நீ போ, போவாசின் போர்வை கீழ் போ என்று சொல்லுகிறாள். He is going to be your redeemer. அவர்தான் உன்னை மீட்டெடுக்க போகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Jesus Christ is our redeemer. இயேசு கிறிஸ்து தான் நம் மீட்பராய் இருக்கிறார். When we come under the garment of salvation, நம் ரட்சிப்பு என்கிற அந்த வஸ்திரத்திற்குள் நாம் வரும் பொழுது, we are redeemed by him. அவராலே நாம் We மீட்டெடுக்கப்படுகிறோம். get connected to him with a relationship. அந்த உறவுல நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். We are able to call him Abba Father. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த உறவுக்குள் நாம் வருகிறோம். The moment you say that, நீங்க அதை சொல்லுகிற மாத்திரத்தில் Boaz will hear you and say, போவாஸ் அதை கேட்டு சொல்லுவார், my daughter, என் மகளே, I will take care of you. நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். You are my relative. நீ என்னுடைய சொந்தக்காரி. When you came under my covering, நீ என்னுடைய அடைக்கலத்தின் கீழ் வந்தது நிமித்தம் I will take care of you for the rest of your lifetime. முழு வாழ்க்கைக்குள்ளும் நான் இருந்து உன்னை பொறுப்பெடுப்பேன். Somebody shout hallelujah. 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 Hallelujah.
your Redeemer is alive. உன் மீட்பர் உயிரோடு The இருக்கிறார். same field where she was begging for food, எந்த வயல்ல சாப்பாட்டுக்காக சில அரிக்கட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்தாளோ she became the owner of that land. அந்த வயலுக்கு சொந்தக்காரியாய் தேவன் அவளை மாற்றி But விட்டார். Boaz said, ஆனா போவாஸ் சொல்லுகிறார், there is somebody claiming your land and your inheritance. ஒருவேளை உங்க நிலத்தையோ உங்க ஆஸ்திகளையோ யாராவது ஒருத்தவங்க வந்து அதை எடுக்க வேண்டும் என்கிறார். Elimelech's family, there was another guy who was claiming. எலிமெலேக் குடும்பத்தில் இருந்த இன்னொருத்தர் வந்து அதை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். So Boaz ஆனா போவாஸ் had to speak with him. அவரோடு கூட பேச வேண்டியதா He இருந்தது. said, will you take care? நீ பொறுப்பெடுப்பியா? That guy was not interested. ஆனா அந்த ஆள் வந்து அதெல்லாம் செய்யற மாதிரி தெரியல. Because this is a cursed person. இது ஒரு சபிக்கப்பட்ட நபர். Husband died, கணவன் இறந்துட்டார், father-in-law died. மாமனாரும் இறந்துட்டாரு. She has no hope. அவளுக்கு நம்பிக்கையே இல்ல. Listen very carefully. கவனமா கேளுங்க. World will always redeem people who are useful. பயனுள்ளவர்களை உலகம் ஒருவேளை மீட்டெடுத்து கொடுக்க கூடும். If they know that you can repay, they will come and stand for you. உங்களால கொடுக்க முடியும்னா உங்க கூட வந்து நிப்பாங்க. There is only one person ஆனா ஒரே ஒருத்தர் தான் who இருக்கிறார். knows you cannot repay but still will redeem you. ஆமென். உங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் வந்து உங்களை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். Somebody said hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Boaz tells the guardian redeemer. In the Hebrew, எபிரேய மொழியில redeemer means goel. ரிடீமர் என்றால் கோயேல் என்ற அர்த்தம். Kinsman redeemer. கிங்ஸ்மன் ரிடீமர். Redeemer. ராஜரீக மீட்பர். Kinsman redeemer. ஆமென். ராஜரீக மீட்பர். That is who our Jesus Christ is. அதுதான் இயேசு கிறிஸ்து. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Nobody will come for you. உங்களுக்காக யாருமே வந்து நிக்க மாட்டாங்க. Your meatper, your redeemer will come. ஆமென். ஆனா உங்க மீட்பர் வந்து நிப்பார் உங்களுக்காக. Hallelujah. ஹalleluya. Today is going to heal you right now. இன்றைக்கு இப்பொழுதே உங்களை சுகப்படுத்த போகிறார். யார் தெரியுமா? You know who he is? அவர்தான் உங்க மீட்பர். He is your redeemer. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து He forgets all your iniquities. and who healeth all thy diseases, எல்லா நோய்களையும் குணப்படுத்தி who redeemeth thy life from destruction. Amen. உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்கிறவர். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Hallelujah. அவர் யாரா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். மீட்டு உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த கேன்சர் மறைவதாக. Amen. God is with you and he let the cancer disappear. Redeemer is telling Satan, மீட்பர் பிசாசை பார்த்து சொல்றாரு, the other one who is fighting for your life, உன் வாழ்க்கைக்காக சண்டை போட்டு கொண்டு இருக்கிறானே இன்னொருத்தன், who is he is called the angel of death. அந்த மரணத்தின் தூதன், மரணத்தின் அதிபதியா இருக்கிற அந்த பிசாசானவனை பார்த்து கர்த்தர் சொல்லுவாரு, ஏய், என் ரத்தத்தை என் பிள்ளைகளுக்காக நான் சிந்தி இருக்கிறேன், விடுறா என் பிள்ளைகளை. Hallelujah. 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 He redeems your life from the pit அந்த குழியிலிருந்து கர்த்தர் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுக்கிறவராய் and இருக்கிறார். crowns you with love and compassion. Amen. உங்களை கிருபையினாலும் அன்பினாலும் முடிசூட்டுகிறவராய் This is the time of coronation. Amen. இது நீங்கள் முடிசூடப்பட வேண்டிய நேரமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. He's going to redeem you from Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க He's போகிறார். going to bring you back to Canaan. திரும்ப உங்களை கானானுக்கு கொண்டு வர போகிறார். Whatever you lost is going to be redeemed. எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொடுக்க போகிறார். Isaiah 41 verse 14. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Fear not thou worm Jacob and ye men of Israel. இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். I will help thee, saith the Lord. கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உன் உரைக்கிறார். மீட்பர் thy redeemer says. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. 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 யாக்கோப் என்னும் பூச்சியே நீ பயப்படாதே, 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 நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு எடுப்பேன். என்ன சொல்றாருங்க? நான் உனக்கு உதவி செய்வேன்றார்.
கடன்ல இருந்து வெளியே வர உதவி செய்வார். Amen. He will help you to come out of all your debts. Your redeemer will help you. உங்க மீட்பர் உங்களுக்கு உதவி செய்வார். Somebody said hallelujah. Hallelujah. Isaiah 43:14. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Thus saith the Lord your redeemer, the Holy One of Israel. For your sake I have sent to Babylon and have brought down all the nobles and the Chaldeans whose cry is in his ships. அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் அரண்களை எல்லாம் இடிக்க போகிறார். கல்தையர் படவுகளிலிருந்து அலறவும் செய்ய கல்தையர் படவுகளை அலற விட போறார். பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இனிமேல் உன்னை அலற விட்டவர்களை கர்த்தர் அலற விட போகிறார். ஏன்னா உங்க மீட்பராகிய இஸ்ரவேலின் பரிசுத்தர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். Amen. God says he is going to redeem you. He's already redeemed you. Hallelujah. Hallelujah. Probably somebody has taken your land. ஒருவேளை உங்க நிலத்தை யாராவது எடுத்திருக்க கூடும். They have changed the identity. எல்லை குறி அவர்கள் ஒருவேளை The landmarks have been changed. எல்லா எல்லை குறிகள் மாற்றப்பட்டிருக்கிறது. In Proverbs 23:10-11. நீதிமொழிகள் 23:10-11 வசனத்தில் Remove not the old landmark and enter into the fields of the fatherless. பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. Why? ஏன்? For the Redeemer is mighty. Amen. அவர்களுடைய மீட்பர் வல்லவராய் இருக்கிறார். He shall plead their cause with thee. அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. He is going to speak for you. அவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். Right now. இப்பொழுது. Right now. இப்பொழுது. He is pleading for your cause. உங்களுக்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். Right now he is pleading your cause. இப்பொழுது உங்க காரியத்திற்காக அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார். I feel the anointing. நான் அந்த அபிஷேகத்தை உணர்கிறேன். Your day of redemption has come. இன்றைக்கு உங்க மீட்பின் நாள் வந்து விட்டது. Isaiah 63:4. ஏசாயா 63:4 வசனம். The year of the redeemed is come. Amen. அந்த மீட்கப்பட்ட வருடம் வந்து விட்டாயிற்று. Your year of redemption. உங்க வருஷம் மீட்பின் வருஷம் வந்தாயிற்று. This year you will sign documents. இந்த வருடம் நீங்க பத்திரங்களில் கையெழுத்து போட போறீர்கள். Whatever is yours you will redeem. எதெல்லாம் உங்களுடையதா இருக்கிறதோ அதை மீட்டுக் கொள்வீர்கள். Your jewels are coming back. உங்க நகைகள் திரும்ப வருகிறது. Your land is coming back. உங்க நிலங்கள் திரும்ப வருகிறது. Your blessing is coming back. உங்கள் ஆசீர்வாதம் திரும்ப வருகிறது. God is restoring your name. கர்த்தர் உங்க பேரை மறுசீரமைப்பு பண்ணுகிறார். God is restoring your status. கர்த்தர் உங்கள் நிலைமை உங்கள் அந்தஸ்தை திரும்பவுமாக அவர் Joseph, யோசேப்பே, from the prison God will take you to the palace. சிறைச்சாலையிலிருந்து உன்னை அரண்மனைக்கு தேவன் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறார். He is going to redeem you. அவர் உன்னை மீட்டெடுக்க போகிறார். Shall we pray for you? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கட்டுமா? Father, in the mighty name of Yeshua, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே you are our Goel. நீங்க தான்ப்பா எங்க கோயல். You are our redeemer. நீங்க தான்ப்பா எங்க மீட்பர். You are our kinsman redeemer. நீங்க தான்ப்பா எங்க ராஜரீக மீட்பராய் இருக்கீங்க. We know that nobody can stand against you. உங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் உங்களுக்கு முன்பாக நிக்க முடியாது. You have made an everlasting covenant நீங்க எங்களோட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. that you will never leave us nor forsake us. எங்களை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை கைவிடுவதில்லை என்று சொல்லி. Come Lord. வாங்க ஆண்டவரே. Come and redeem us now. வாங்கப்பா இப்போ வந்து எங்களை மீட்டெடுங்க. Come and redeem your children now. அப்பா இப்போ வந்து உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. Lord, we sprinkle the blood of Jesus on everyone. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொருவர் மேல தெளிக்கிறோம். Right now let their bodies be healed. இப்பொழுது அவர்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. Every back pain be healed. எல்லா முதுகு வலி சுகமாவதாக. Every tumor disappear. எல்லா கட்டிகளும் மறைந்து போ. Every cancer be healed. எல்லா புற்றுநோயும் இப்பொழுது சுகமடைவதாக. Lungs be healed. எல்லா நுரையீரல்களும் சுகம் உண்டாவதாக. Every intestine be healed. எல்லா குடல் பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சுகம் உண்டாவதாக. Problem in the pancreas be healed. pancreasல இருக்கிற பிரச்சனைகள் சுகம் உண்டாவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Hallelujah. Lord, ஆண்டவரே you came here to give your life நீங்க வந்து இந்த பூமிக்கு எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கீங்க. as a ransom for many. அப்பா அநேகர் மீட்பு பொருளாக
தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தீரே. உங்க ஜீவனை கொடுக்க வந்தீங்களே. Thank you right now. இப்பொழுது நன்றி செலுத்துகிறோம். I speak restoration. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறு சீரமைப்பை பேசுகிறேன். Lands be bought back. நிலங்கள் திரும்ப கொள்ளப்படுவதாக. Everything in the bank be redeemed. எதெல்லாம் பேங்க்ல இருக்கோ திரும்ப மீட்டெடுக்கப்படுவதாக. That which is in auction be redeemed. ஆக்ஷன்ல இருக்கிறது மீட்டெடுக்கப்படுவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Our kinsman redeemer. அப்பா ராஜரீக மீட்பராய். We speak a blessing on your children. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை I bless them wholeheartedly. என் முழு இதயத்தோடு நான் பேசுகிறேன். Give you glory, honor and praise. எல்லா துதியும் கனமும் மகிமையும் In உமக்கு மாத்திரம் Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் Amen. Amen. Dear children of God, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, God has spoken to you. கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். Believe in faith. விசுவாசத்துல நம்பிக்கையா இருங்க. I want you to give praise to God. தேவனுக்கு இப்பொழுது உங்களை நன்றி செலுத்தும்படியாக நான் For the சொல்லுகிறேன். next 20 seconds, இன்னும் அடுத்த 20 செகண்ட் I want you to clap your hands. நல்ல கரங்களை தட்டி. Thank you for the Redeemer, Lord. ஆண்டவரே இந்த மீட்பருக்காக Clap your hands. நல்ல கை தட்டு கொடுக்கலாமா? 15 seconds. இந்த Shangaba dadala dala. My Redeemer lives. My Redeemer lives. உயிரோடு இருக்கிறார். My Redeemer will save me. Today is the day of redemption. இதுதான் இந்த நாள் என்னை மீட்கும் 3, நாளாய் 2, இருக்கிறது. 1. Clap your hands and say amen. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லாமா? The year of redemption. இதுதான் உங்களை மீட்கிற வருஷம். You are going to redeem it. நீங்கள் அதை மீட்டுக் கொள்ள God போகிறீர்கள். bless you abundantly. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.